மான்செஸ்டர் சிட்டி கெரியர் மோட் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் 2 ப்ரீமியர் லீக் டாப் பிளேயரை சைன் பண்ணிட்டாங்க. ஒன்று மார்க்வெய், நல்ல 20 மில்லியன் யூரோஸ்க்கு செம ஸ்டீலு. இன்னொன்று அன்டோன் செமனியோ, ப்ரீமியர் லீக் டாப் 3 கோல் ஸ்கோரில் ஒருத்தராக இருக்கார். 2 பேரையும் சைன் பண்ணி, அதாவது மொத்தத்தில் என்னன்னா, நாங்கள் டைட்டில் அடிக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் உங்களோட நோக்கம். ஏண்டா 22 வருஷம் ஆச்சுடா, 2004 அடிச்சதுடா கடைசியில். இப்போயாவது ஜெயிக்க விடுங்கடா. எதுக்குடா பிளேயரை வாங்கி குமிக்கிறீங்க? இருக்கிறவங்களை வச்சு ஆடுறதுக்கே உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ண முடியாது, அத்தனை பிளேயர் வச்சுருக்கீங்க. நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு ஸ்குவாட் இருக்குது ஆர்சனலுக்குன்னு வைங்க. இந்த சீசன் தானே எங்களுக்கு ஸ்குவாட் இருந்திருக்கு, பெப்புக்கு எப்போவுமே ஸ்குவாட் இருந்திருக்குடா. இந்த சீசனாவது ஏதாவது ஓகே விட்டுருவீங்கன்னு பார்த்தா இஷ்டத்துக்கு பிளேயரை வாங்கி உள்ளே போட்டிருக்கீங்க. செமனியா வந்தோடனே 2 கோல் அடிச்சிட்டான். எக்ஸடரோட 1 கோல், நியூ கேஸ்லோட செமிஃபைனல்ஸில் 1 கோல். அண்ட் மார்க்வெய் பற்றி கேட்கவே தேவையில்ல, இங்கிலாந்துக்கு சென்டர் பேக் ஆடுறாரு, கிறிஸ்டல் பேலஸ் கேப்டனு, அவரை வாங்கி உள்ளே போட்டிங்க. இதில் சோகமான விஷயம் ஆர்சனலுக்கு இருந்தாலும் இன்னொரு சோகமான விஷயம் லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா அவங்க அந்த 2 பிளேயரை அவனுங்க வாங்கலான்னு பார்த்தாங்க, அதுக்குள்ளே சிட்டி தூக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப வேதனையான விஷயம் லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு. புரியுது உங்களுக்கு அந்த வேதனை இருக்குது, எங்களுக்கு என்னென்னா சிட்டி திருப்பி வந்துடுவாங்களான்னு ஒரு கடுப்பு இருக்குது. பட் இருந்தாலும் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த வருஷம் எப்படியாவது நாங்கள் டைட்டில் அச்சே ஆகணும்டா, அவ்வளோதான்.